சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் பணம் இல்லை என்றால் சில வழிகள் பிறக்கும். பணம் இல்லை என்றால் எல்லாமே முடிந்ததாக அர்த்தம் கிடையாது. பணம் இல்லை என்றால் வாழ்க்கையா இப்படிப்பட்ட ஒரு நிலையா என்று யோசிக்கக்கூடாது. எல்லாவற்றுக்குமே தெய்வம் உங்களுக்கு வழிகாட்டும் என்று நம்புங்கள். நீ நினைக்கலாம், இத்தனை நாட்கள் காட்டாத வழியவா தெய்வமானது காட்டப் போகிறது? மன வழியை மட்டும்தான் தெய்வம் தந்தது, எனக்கு வேறெந்த வழியையும் தெய்வம் தரவில்லை என்று நீ நினைக்கும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு புரிகிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் தங்கமே, மன வழியை தந்ததும் உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாற்றத்தான். இப்பொழுது பணத்தை சுலபமாக நீ பெற்றுக்கொள்ள வழியை காட்டப் போவதும் உனக்காகத்தான், மற்ற எதற்காகவும் கிடையாது. நீ நினைக்கலாம், வாழ்க்கையில் இந்த சோதனை நடந்து விட்டதே, அந்த சோதனை நடந்து விட்டதே என்று என்னென்னவோ நினைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு நாளும் நீ மறக்கக்கூடாது. என்னவென்றால், ஒரு பண கஷ்டம் வந்தது என்றால் உடனடியாக அவ்வளவுதான் வாழ்க்கை என்று நினைக்கக்கூடாது. அதிலிருந்தும் தெய்வம் உங்களை வழிநடத்தும். அந்த விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் சரி செய்யும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். இவ்வளவு தூரம் இந்த சாய் மனமிறங்கி வந்து பேசுகிறேன் என்றால் ஒரு வழியை சொல்வதற்காகத்தான் வந்துள்ளேன். உன்னுடைய வாழ்வில் நீ படும் அவ்வளவு அசிங்கங்களுக்கும் நீ பதில் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. முக்கியமாக சொன்னால், உன்னை எல்லோரும் ஒதுக்குகிறார்கள். சொந்தத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் ஒதுக்குகிறார்கள். காரணம், உன்னிடம் பணம் இல்லை. அவர்கள் எல்லாம் வசதிகளோடு இருக்கிறார்கள். உன்னை ஒரு இடத்திற்கு கூப்பிட்டால் அந்த இடத்தில் மரியாதை இருக்காதோ? இவள் என்னுடைய சொந்தக்காரி என்று சொல்லிக்கொள்ள யாரும் விரும்பவில்லை. காரணம், நீ பணத்தால் இல்லை. நீ ஆனால் ஒன்றே ஒன்று, மனதால் மிக மிக புனிதமாக இருக்கிறாய். தெய்வத்தின் கண்ணுக்கு நீ மிக மிக அற்புதமான பெண்ணாகவே இருக்கிறாய். நீ இப்பொழுது கூட மனதில் நினைக்கிறாய், என்ன தெரியுமா? தெய்வத்தின் கண்ணுக்கு நான் அற்புதமாக தெரிந்தால் என்ன, நான் புனிதமாக இருந்தால் என்ன? மற்றவர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கு பணம் தானே தேவைப்படுகிறது என்று. தங்கமே, நீ இப்பொழுது வாழும் வாழ்க்கையை பார்க்கிறாய், நான் உன்னுடைய எதிர்காலத்தை பார்க்கிறேன். இப்பொழுது நீ நிறைய பேருடைய மனதை புரிந்து வைத்திருக்கிறாய். இவர்கள் இப்படித்தான், இவர்களுடைய குணம் இவ்வளவுதான், இவர்களை நாம் எப்படி கையாள வேண்டும், இவர்கள் வீட்டுக்கு போகலாமா போகக்கூடாதா என்று நிறைய விஷயத்தை தெரிந்து கொண்டாய். எந்த ஒரு விஷயமும் தெரியவில்லை என்பது சொல்ல முடியாது. இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ தவறு செய்தால் அது நீ தவறு செய்து விட்டாய் என்று அர்த்தமே தவிர தெய்வம் உனக்கு கொடுத்த தண்டனை என்பது கிடையாது. எல்லா கர்மவினையும் முடித்து விட்டேன். உனக்கு எவ்வளவு பாடங்களை சொல்ல வேண்டுமோ அனைத்து பாடங்களையும் சொல்லிக் கொடுத்து விட்டேன். யார் எப்படி, பணம் என்றால் எப்படி, பணம் இருந்தால் யார் வருவார்கள், பணம் இல்லை என்றாலும் யார் வருவார்கள், எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து விட்டேன். இனிமேல் நீதான் அனைவரையும் புரிந்து கொள்ள வேண்டும். உடலாலும் மனதாலும் பணத்தாலும் அதிகமாக நீ நிறைய பேருக்கு உதவி செய்து விட்டாய். ஆனால் கஷ்டப்படும் காலத்தில் தெய்வம் கூட இருந்தது, உன்னுடைய குடும்பம் உன் கூட இருந்தது தவிர நீ உன் கையால் வாங்கி கொண்ட யாரும் உன்னோடு இல்லை. நீ அவர்கள் வீட்டுக்கு வருவதையோ இல்லை அவர்கள் விசேஷத்திற்கு வருவதையோ அவர்கள் விரும்பவும் இல்லை. காரணம், பணம் இல்லை. நீதானே பணம் கொடுத்து உதவினாய் இந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதையும் யாரும் உணரவில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் நீ செய்த அனைத்தை மன்னித்து விடுகிறேன். ஆனால் திரும்பவும் மற்றவர்களுக்கு உதவி செய்து திரும்பவும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான நிலைமை வரக்கூடாது. ஏனென்றால் நான் ஒரு சூட்சமமான வழியை சொல்ல போகிறேன். அந்த சூட்சமமான வழிகள் நீ செய்தாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். காலம் முழுவதும் நீ எதுவுமே பற்றி யோசிக்க வேண்டாம். உனக்கு செலவாக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிவிடுவேனோ, செலவு செய்ய வைத்து இதெல்லாம் நினைத்து விட வேண்டாம். செலவு செய்யலாம் நான் வைக்க மாட்டேன். என்னுடைய பாதத்தில் மட்டும் 5 ரூபாயை வை. அதாவது என்னுடைய பாதத்தில் 5 ரூபாயை வை. இல்லை சாயா, 5 ரூபாயா? என்ன சாயி என்றால் 2 ரூபாயை வை. ஒன்று 5 ரூபாய்,
இல்லை என்றால் 2 ரூபாய். இந்த ஒன்று 5 ரூபாய் வைக்க வேண்டும், இல்லை என்றால் 2 ரூபாய் வைக்க வேண்டும். ஏதாவது ஒன்று வைத்தாலே போதும். என்னுடைய பாதத்தில், என்னுடைய காலடியில் வைத்துவிடு. சிலையாக இருந்தாலும் சரி, படமாக இருந்தாலும் சரி, என்னுடைய படத்திற்கு கீழேயும் இல்லை என்றால் என்னுடைய சிலைக்கு கீழேயும் அந்த நாணயத்தை 5 ரூபாயை நீ வைக்க வேண்டும். அது அப்படியே இருக்கட்டும். அதை நீ செலவும் செய்யக்கூடாது. அது எந்த ஒரு கோயிலுக்கும் போய் போட வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது என்று நிச்சயமாக இதை செய். அந்த 5 ரூபாய் உனக்கு பல மடங்காக திருப்பி வரும். 5 லட்சமாகவும் வரும். எவ்வளவு வேண்டுமானாலும் 5 கோடியாக கூட வரும். உனக்கு பணம் நிரந்தரமாக வந்து கொண்டே இருக்கும் அளவுக்கு நான் செய்வேன். சூட்சமமான வழிகள் யாரிடமும் சொல்லக்கூடாது. அப்புறம் உனக்கு பலிக்காது. புரிகிறதா? உனக்கு பலிக்க வேண்டும், உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்தால் இதை எப்பொழுதும் மறைமுகமாக வைத்துக்கொள். யாராவது உன்னுடைய பூஜை அறை திறக்கும் பொழுது என்ன 5 ரூபாய் எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்றால் சும்மாதான் என்று சொல்லிவிடு. இப்படி இதுக்காக அதுக்காக என்று சொல்லவே வேண்டாம். ஏனென்றால் இது சொன்னால் பலிக்காது. இது எந்த அளவுக்கு நீ தெரியாமல் செய்கிறாயோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வேலை செய்யும். இந்த 5 ரூபாயை வைக்கும் பொழுது என்னுடைய மந்திரத்தில் ஏதாவது ஒன்றை நீ சொல்லலாம். என்ன சொல்வது என்றால் உனக்கு தெரியும். ஏன் ஓம் சாய்ராம் கூட நீ சொல்லலாம். ஒரு சாதாரணமாக நீ எந்த செலவும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை நீ செய்து வரும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் கிடைக்கும். முக்கியமாக இதில் 2 ரூபாய் இல்லை என்றால் 5 ரூபாய் வைத்து கையில் நன்றாக மூடி மந்திரத்தை சொல்லி, மந்திரம் தெரிந்தால் மந்திரம், இல்லை என்றால் ஓம் சாய்ராம் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லி நிச்சயமாக என்னுடைய காலடியில் நீ வைக்கும் பொழுது அது பல மடங்காக திரும்ப உனக்கு கிடைக்கும். நிறைய பேர் நினைக்கிறார்கள் என்னடா வாழ்க்கை என்று. இதற்கெல்லாம் காரணம் பணம் இல்லாதது ஒன்றுதான். ஆனால் இனிமேல் பணம் கிடைக்கும், செல்வங்கள் பெருகும். ஒவ்வொரு நாளும் நீ எதை தேடி ஓடுகிறாயோ அந்த தேடல்கள் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ யோசித்து 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 எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றை யோசித்து கொண்டே இருக்கிறாய். அதெல்லாம் இனிமேல் தேவையே அல்ல. உனக்காகத்தான் நான் வந்து விட்டேனே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட அனைத்து கஷ்டங்களுக்கும் பதிலாக கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி கேட்பாய். காலம் முழுவதும் ஏதாவது ஒரு கஷ்டத்தோடு இருப்பாய் என்று நினைத்தாய். ஆனால் அதையெல்லாம் மாற்றும் சக்தி என்னிடம் உள்ளது. கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்வில் நீ அனைத்து விதமான கஷ்டங்களையும் மறந்து இன்பமான ஒரு நாள் வரும். அது எப்பொழுது தெரியுமா? அதையும் நானே சொல்கிறேன். மிக 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 உன்னுடைய கடன் அனைத்தும் அடைந்து அதற்கு பிறகு பணத்தை சேர்த்து நிச்சயமாக இந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே உன்னுடைய வாழ்வில் பல மாற்றங்களை நீ காண்பாய். யார் என்ன சொன்னாலும் சரிதான், நான் இதை செய்யத்தான் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் நிச்சயமாகவும் அற்புதமாகவும் உன்னை வாழ வைத்து அடுத்து உனக்கு எல்லாமே நல்லதை தான் செய்ய போகிறேன். எனக்கு ஒரு முறை வாக்கு கொடுத்து விட்டால் அற்புதத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் காமிப்பேன். இனிமேல் யோசித்து பார்க்கவே மிக அற்புதமான விஷயங்கள் நடக்கும். நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வைத்து செய். எல்லாமே நல்லதே நடக்கும். இனி ஒவ்வொரு நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். ஓம் சாய்ராம்.